ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தினமலர் திரை திருவிழா குட் பேட் அக்லி கொண்டாட்டம் பவர்ட் பை கேபின் அண்ட் லைன் டேட் சிரப். அமைச்சர் நேருவின் தம்பி ரவிச்சந்திரன் ஒரு தொழிலதிபர். கட்டுமான நிறுவனம், மின்னுற்பத்தி நிறுவனங்கள் நடத்தி வருகிறார். வங்கி பரிவர்த்தனை தொடர்பான விவகாரத்தில் ரவிச்சந்திரனை குறிவைத்து இன்று காலை அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி ரெய்டை ஆரம்பித்தனர். சென்னையில் அடையாறு, தேனாம்பேட்டை, ஆழ்வார்பேட்டை, சிஐடி காலனி, பெசன் நகர், எம்ஆர்சி நகர் மற்றும் கோவை, திருச்சி உட்பட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடைபெற்றது. நேருவின் மகனும் எம்பியுமான அருண் வீடு, மகள் வீடு, நேருவின் இன்னொரு தம்பி ராமஜெயம் வீடு என சோதனை விரிந்தது. இன்னொரு பக்கம் திருச்சி தில்லை நகரில் உள்ள அமைச்சர் நேருவின் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிரமாக சல்லடை போட்டனர். காலை 7 மணி முதல் அமைச்சர் வீட்டில் சோதனை நடந்தது. மாலை 6 மணி வரை சோதனை நீடித்தது. 11 மணி நேரம் நடந்த இந்த ரெய்டில் பல முக்கிய ஆவணங்களை அதிகாரிகள் கைப்பற்றினர். பின்னர் நேரு குடும்பத்தினர் கணக்கு வைத்திருக்கும் 2 முக்கிய வங்கிகளைச் சேர்ந்த அதிகாரிகளை நேரு வீட்டிற்கு வரவழைத்தனர். கைப்பற்றிய ஆவணங்களை அதிகாரிகளிடம் காட்டி விசாரணை நடத்தினர். பின்னர் முக்கிய ஆவணங்களை ஒரு வெள்ளை நிற பெட்டியில் வைத்து காரில் எடுத்துச் சென்றனர். Any document cheese? I cannot tell. இது தவிர பணம் எதுவும் கைப்பற்றப்பட்டதா என்ற தகவல் உடனடியாக வெளியாகவில்லை. அதேபோல் எவ்வளவு கோடி ரூபாய் மதிப்பிலான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன என்பதையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சொல்ல மறுத்துவிட்டனர். அமைச்சர் நேரு வீட்டில் நடந்த அமலாக்கத்துறை ரெய்டு அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.